ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம எவ்வளவு பக்தி வாய்ப்பமா இருக்கிறோமோ அவ்வளவு அற்புதம் செய்வார். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ವೈರಾಗ್ಯದಿಂದ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರ್ತೀವೋ ಅಷ್ಟು ಅದ್ಭುತ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. உங்களை பேசக்கூடாது திட்டுக்கூடாது வர நான் முடியல முடியல நல்ல ஆவல ಬೈಬಲ್ ಅನ್ಕೊಂಡೆ ಬರ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್ ಆದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. முடியದೆ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೆಶಾಯ 54:10. ಯೆಶಾಯ 54:10. ಯೆಶಾಯ 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. கொஞ்சம் பைபிள் அன்பா வாசிக்கணும். அதிகமாக வாசிக்க கூடாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் ಮನದುರುಗಿ ಕರ್ತರ್ சொல்லுகிறார். ಬೆಟ್ಟಗಳು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದವು, ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿಯಾವು, ಆದರೆ ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದು, ಸಮಾಧಾನದ ನನ್ನ ಒಪ್ಪಂದವು ಮಲೆಗಳು ವಿಲಗಿನಾலும் ಬೆಟ್ಟಗಳು ಕದಲಿದವು, ಪರ್ವತಗಳು நிலை பெய்தாலும் ಬೆಟ್ಟಗಳು ಧೂಳಾದವು, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು மலைகள் விலகி போகட்டும். ಬೆಟ್ಟಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋಗಲಿ. சொல்லுங்க, மலை விலகி போகட்டும். ಬೆಟ್ಟಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋಗಲಿ. ஹல்லேலூயா. பர்வதங்கள் நிலை பெய்து போனாலும் ಪರ್ವತಗಳು ಧೂಳಾದವು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்னதமான தேவன் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலை விலகட்டும். ಪರ್ವತಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பர்வதங்கள் நிலை பெயர்ச்சோம். ಬೆಟ್ಟಗಳು ಧೂಳಾಗಲಿ. ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம விட்டு போனாலும் அவர் கிருபை நமக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க, அவர் கிருபை நமக்குள்ள இருக்கிறது. எத்தனை கர்த்தர் கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய்டாதீர்கள். ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப பேர் சொன்னாரு, பூகமாவது ಭೂಕಂಪ ಆಗುತ್ತೆ. ஒரு 5 அடுக்கு மாடி வீடு கட்டி இருக்கிறேன். ಇವತ್ತು ನಾನು 5 ಮಾಡಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿದ್ದೀನಿ. இது விழுந்துற மாதிரி பயமா இருந்துச்சு எனக்கு அப்படி ಇದು இருக்கு. ಬಿದ್ದೋಗ್ತಾ ಭಯವಾಗ್ತಾ ಇದೆ. ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ಪರ್ವತಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ಬೆಟ್ಟಗಳು ಧೂಳಾದರೂ ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, கிருபை இருக்குது இடத்துல. ஆமென். அந்த கிருபை தான் உங்களை காக்குது. ஆமென். வேலை இருக்குது இல்லாம போட்டோம். ஆனா ஒரு கிருபை ஜெபிக்கிறவங்களுக்கு துதிக்கிறவங்களுக்கு விலகாம இருக்கும். விலகி போகாது. ஹல்லேலூயா. ಕೃಪೆ ಯಾರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ದೇವರಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ. அவங்க பிள்ளைங்க நீங்க ದೇವರ ಮಕ್ಕಳು ನಾವು. தேவ பண்ணீங்க, அவங்க ரத்தத்தால கழுவப்பட்டவங்க. ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ನಾವು. ஆமென். உங்க விட்டு விலகி போகாது. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. மழை விலகட்டும், மழை பொழியாகட்டும், எதுவா இருக்கட்டும், ಪರ್ವತಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋಗಲಿ, ಬೆಟ್ಟಗಳು ಧೂಳಾದರೂ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯು ನಮಗೆ அவர் கிருபை ಶಾಶ್ವತವಾಗಿದೆ. பெரியது. ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯು அவர் ದೊಡ್ಡದು. கிருபை பெரியது. ದೇವರ ಕೃಪೆಯು ದೊಡ್ಡದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் பாருங்க, நீங்கள் சொல்லுங்க, இந்த வசனத்தை மறக்காதீர்கள். ನೋಡಿ, ನೀವು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆಯಬಾರದು. எது நடந்தாலும் சோர்ந்து போக கூடாது. ಯಾವುದೇ ನಡೆದರೂ ನಾವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோர்ந்து போக கூடாது. ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஏசாயா 54. ಯೆಶಾಯ 40:54. கண்டிப்பா படிக்கிறோம், நான் சொல்லக்கூடாது. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையே மனிதர்கள்
சொல்லுகிறார். சங்கீதம் 46:2 சொல்றது, கீர்த்தனைகளும் நலும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், போகட்டும் ಭೂಮಿಯು ನಡುಗಿದರು, ಬೆಟ್ಟಗಳು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಮುಳುಗಿ ಹೋದರು, ನಮಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya. ஆகையால் பூமி நிலை மாறட்டும். ಭೂಮಿಯ ಒಂದು ನಡುಗುವಿಕೆ ಆಗಲಿ. ஆமென், பூகம்பம் ஆகட்டும். ಭೂಕಂಪ ಆಗುತ್ತಾ ಆಗಲಿ. உங்க நிமித்தம் அநேகரை காப்பார். நம்ம நிமித்தம் அநேகரை காப்பார். நாம் இருக்கிற இடங்கள் அந்த ஏரியாவை மாத்திரமல்ல, அந்த இடங்களை கர்த்தர் காப்பார். ஹalleluya, 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 ஆமென். ஆனால் பூமி நிலை மாறினாலும், பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும் ಭೂಕಂಪಗಳು ಬಂದರೂ பயப்படாது. ಭಯಪಡಬೇಡಿ. அவர் உன்னோடு இருக்கிறார். ஹalleluya. நாம கொஞ்சத்துக்கு தான் பயப்படல. ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆ கொஞ்சம் ಭಯಪಡಬೇಡಿ. கூட பயப்பட வேண்டாம். ಸ್ವಲ್ಪನೂ ಭಯಪಡುವ கொஞ்சம் ಅವಶ್ಯಕತೆ பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ஆதி ஜனங்கள் கொந்தளித்து போக்கி அதை பிடிக்கிறாலும், பர்வதங்கள் அடர்ந்தாலும், நாம் பயப்பட மாட்டோம். அது பர்வதங்கள் அதற்கு தெரியாது. ஒருவேளை அதர்ந்தாலும் பயப்பட மாட்டோம். ஆமென். ஏன்னா நாங்க இருக்கிறது கண்மலை மேல. ஹalleluya. இயேசு கிறிஸ்து மலை மேல. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ஒரு காலம் பயப்படாதீர்கள். ನಾವು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಭಯಪಡುವ பிசாசுக்கு இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது தான். ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡುವುದಷ್ಟೇ. பயப்படுறான்னு பார்க்குவான். ಭಯಪಡ್ತೀರಾ ಅಂತ நான் ನೋಡ್ತಾರೆ. பயப்பட மாட்டோம். ನಾವು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಹalleluya. ஒரு தீர்மானிக்க பயப்படாது. ಅದು ತೀರ್ಮಾನ பயத்தின் ஆவி புறப்பட்டது. ஹalleluya. எந்த நிலையில எது நேரிட்டாலும் சரி, நான் பயப்படுவதில்லை. கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படி மலை அதிரும், பூமி அதிரும், நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படி? ஆமென். பூமி அதிர்ந்தையா, மலை அதிர்ந்தையா, நான் அசைய மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அசைய மாட்டீங்க. ஹalleluya. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறபடியால் பயப்படாது. எந்த நோய்க்கும் வியாதிக்கும் பயப்படாது. எந்த பிரச்சனைக்கும் பயப்படாது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. பயத்தை புறம்பத்தங்க. சில சமயத்தில் பிசாசு பயத்தை கொண்டு வருவான். அப்படி வேலை அதுதான். ஆமென். பயப்பட வேண்டும். பயம் காட்டுகிற எந்த பூச்சாட்டிக்கும் பயப்பட மாட்டேன். பயப்படுறீங்களா? அப்ப எது கிறிஸ்து? அப்ப எது கேசு? சொன்னாங்க, ஐயோ பக்கத்துல பூமி அதிர்ச்சிகள். இந்த வீடு என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்ட்ராங் இல்லைன்னு. ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நான் நிக்கிறேன், ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமென். ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿದೆ. ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அதுக்கு சொல்லுங்க. விஜய் வாய்ஸ் தான் கேட்குது அதிகமா. வாய்ஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் போயிடுறாங்க. எஸ். ஆமென். ஹalleluya. என்ன பண்ணுவாங்க? ஆமென். திருப்பி வைக்குவாங்க, அழு வைக்குவாங்க, மொடல பாய் கூட மாத்திடுவாங்க. இவ்வளவு மாத்தணும் போல முடியும். சரியா? ஹalleluya. ஆட்டோடு கூட இருங்க, எங்க போயிடாதீங்க. அதனால எரிய அன்னைக்கெல்லாம் காடி விட்டுருக்காங்க. எல்லாம் காடி விட்டு காரணமே இவதான். இவங்க போடுற வேடி தான் காடி. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த சீக்கிரத்துக்கு இவதான். ನಗಿಸೋದು ಇವರೇ. என்ன தெரியாதுல? வெயிட் பண்ணுங்க.
அம்மா ஏமாத்து. மூணாவது சொல்லுது அதின் அதின் ஜனங்கள் கொந்தளித்து ஆ பொங்கி ஆ அதில் பெருக்கினால் ஆ. பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஆ நாம் பயப்பட மாட்டோம். எதற்கும் அதின் ஜனங்கள் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம். ಸಮುದ್ರಗಳು ಭೋರ್ಗರೆಯುತ್ತ ನೊರೆ ಕಾಯ್ದವು. ಅವುಗಳ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲಗಳಿಂದ ಬೆಟ್ಟಗಳು ನಡುಗಿದವು. ನಮಗೇನು ಭಯ? பூமி நிலை மாறி மழை நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கொடையிருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் யுத்தங்களை தடுத்து யுத்தங்களை தடுத்து ஈட்டியை குறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். ஈட்டியை தேவன் நமது அடைக்கலமும் தேவன் நமது அடைக்கலமும் ஆமென். பயப்படாத. என்ன நடந்தாலும் பயப்படாத. ஹalleluya. தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நான் பயப்படேன். நான் பயப்படேன். தேவன் நம்மோடு இருக்கிறபடி நான் பயப்படேன். ஹalleluya. நீ தேவனோடு இருக்கும்போது அந்த பயத்தை விட்டு ஓடும். நீங்கள் தேவனோடு இருக்கும்போது உங்களை எல்லாம் பார்த்து பயப்படும். நீங்கள் பயப்படுவதில்லை. ஹalleluya. நாங்கள் எது ஒன்றுக்கும் பயப்படவும். ஹalleluya. நாங்கள் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம். ஹalleluya. ஏன் சொன்னார்? இங்கே மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா புத்தகங்கள் 51:6. உங்க கண்களை ஏசாயா 51:6. உங்க கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். உங்க கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். நோக்கி பார். நல்ல கவனிங்க. உங்க கண்களை முதலாவது நீங்க ஏறெடுத்து பாருங்க. கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பார். வானம் புகையைப் போல் பூமி போல் ஒழிந்ததோ. ஒளிந்து போகும். வானம் என்னாகும்? புகையைப் போல பூமி ஒழிந்ததோ. போல ஒளிந்து போகும். பூமி பூமி வஸ்திரத்தைப் போல் பூமி வஸ்திரத்தை போல் பழைசாய்ப்போம். ஆமென் பலசாய் போகும். ஆமென். எல்லாம் வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போகும். ಆಕಾಶವು ಭೂಮಿಯೆಲ್ಲ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. வானம் புகை போல் ஒளிந்து போகும். வானம் புகை போல ಹೊಗೆಯಂತೆ ஒளிந்து போகும். ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. பூமி ಭೂಮಿಯು வஸ்திரத்தை போல பழைசாய்ப்போம். பலசாய் போகும். பழைய வஸ்திரங்கள் கிழிந்து போவது போல. ಹಳೆಯ ಬಟ್ಟೆಗಳು ಅಳಿದು ಹೋಗುವ ರೀತಿ. நம்ம பார்க்கிற வானம் பூமி எல்லாம் ஒளிந்து ನಾವು ನೋಡುವಂತ ನೀರು ಆಕಾಶ, ನಾನು. ಭೂಮಿಯು ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. நாம் ஒரு நாளோடைய மாட்டோம். சொல்லு. ஒரு பொழுதுடைய மாட்டோம். ನಾಲ್ಕು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென். Hallelujah. நம்ம ஆண்டவர் அந்த 40 வருஷத்துல இந்த படைதானவர்களுக்கு அந்த ஆடையின் காட்சி வருந்தானே. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಒಂದು ಬಟ್ಟೆಗಳು ಹಳೆಯದಾಗದಿರುವಂತೆ அதின் ನೋಡಿದರು. குடிகளும் ஆமென். அதின் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். அந்த குடிகளும் குடியிருக்கிற எல்லாமே ஒளிந்து போகும். ಎಲ್ಲವೂ ரட்சிப்போ. ஹalleluya. Hallelujah. உலகத்துல எத்தனை என்னென்ன
எத்தனை எல்லாமே ஒழிந்து போகும். ಎಲ್ಲವೂ ಒಂದು ದಿನ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೆ. எப்படி சொல்றீங்க? ஹalleluya. என் ரட்சிப்போ எங்கடி என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் சொல்லுங்க என்றென்றைக்கும் ஆமென் ஆமென் ஹalleluya என்றென்றைக்கும் இருக்கும் என் நீதி அற்றுப்போவதில்லை. ನನ್ನ ஹalleluya. ರಕ್ಷಣೆಯು ನಿರಂತರವಾಗಿ ரட்சிப்பு நினைக்கும் ರಕ್ಷಣೆಯು ரட்சிப்பு காப்பாற்றும் ಕಾಪಾಡು. ரட்சிப்பு மேலே கொண்டு போகும். ರಕ್ಷಣೆಯು ನಮ್ಮನ್ನು ஹalleluya. வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், ಆಕಾಶವು ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ, ಭೂಮಿಯು ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ, வானங்கள் புகை போல மறைந்து போகும், ಆಕಾಶಗಳು ಹೊಗೆಯಿಂದ ஒழிந்து ನಶಿಸಿ போகும். ಹೋಗುತ್ತೆ. ஆனால் பூமி ಭೂಮಿ பழைய சட்டை போல கிழிந்து போகும். ಹಳೆಯ ಬಟ್ಟೆಯ ರೀತಿ ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு ಆದರೆ ನೀವು ಹೊಂದಿದ சொல்லுங்க ರಕ್ಷಣೆಯು என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். எப்போதுமே யாராலும் இறங்க முடியாது பறிக்கவில்லை. ரட்சிப்பு அவ்வளவு முக்கியமானது. ரட்சிப்பு அவ்வளவு முக்கியமானது. ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் நம்ம போய் கொண்டு வாங்க. ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆ ಭಯ பூமி அதிர்ச்சிகள் பலவிதமான ஒண்ணு நடக்காது. ಅನೇಕ ರೀತಿಯ ஹalleluya. ಏನು நடந்தால் பரலோகத்துக்கு போவோம். ಆ ರೀತಿ ಸಂಭವಿಸಿದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ஆமென். ஹalleluya. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ದೇವರು? என்ன வசனம் சொல்லுகிறது? 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஒட்டுப்பூச்சி பொட்டு பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல் எனது பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து அறிந்து புழு அவர்களை ஆட்டு மயிரை புழு போல் அவர்களை ஆட்டு மயிரை ஆட்டு போல் மயிரை போல் தின்னும் இன்னும் என்னுடைய நீதியோ என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் அவன் ரட்சிப்பது எது நிலைக்கின்றது? அவர் நீதி, ಅವರ ಒಂದು அவர் ನೀತಿ நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். ನಿತ್ಯವಾಗಿ ஹalleluya. ಹalleluya. என் நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு ರಕ್ಷಣೆಯು தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் இருக்கும். ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರುತ್ತೆ. உங்கள் தலைமுறைகள் தலைமுறை ತಲೆಮಾರುಗಳು ಶಾಶ್ವತವಾಗಿ ஹalleluya. ಹalleluya. உங்கள் தலைமுறை பொழுது போகிறவர்களுக்கு தகப்பன் மகளே தான் மகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கத்தருக்குள்ள கொண்டு வாங்க. ತಲೆಮಾರುಗಳಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೋಗದಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. தேவனுடைய தலைமுறை அப்பாவோட தலைமுறை பண்ணி போச்சு, பிள்ளைங்க தலைமுறை இல்ல. ஏன்னா ஒரு பொண்ணை இந்து கட்டி கொடுத்துட்டோம், அப்பா செத்து போயிட்டாரு, இந்து ஆயிட்டாங்க, இந்துக்கு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இந்துல வாழ்ந்து இந்துல பண்ணி அந்த தலைமுறை அப்பாவோட உழைச்சி சர்ச்சுக்கு செல்லாம். அப்படி யாராலும் கட்டி கொடுக்காதீங்க. ಆ ರೀತಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತದ್ದು ಅನ್ಯಾಯ ಇದಕ್ಕೆ ಮಾಡಿಕೊಡಬೇಡಿ. ஆமென். தலைமுறை எப்போது கொள்ளும் தெரியுமா? தலைமுறை ತಲೆಮಾರು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತದೆ? ஆமென். ஹalleluya. ಹalleluya. தலைமுறை ஒரு காலமும் உடையக்கூடாது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಒಡೆದು ಹೋಗಬಾರದು. தலைமுறைகள் ನಮ್ಮ ತಲೆಮಾರುಗಳು சில தலைமுறை அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த சமையல் தப்பிக்கணும். ತಂದೆ ಇರುವವರೆಗೂ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அப்பா இருந்தாரு, அப்பா ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னு இந்துல போய் சேர்ந்துட்டேன், இந்துல நான் போயிட்டேன், அது மேல நாங்க சர்ச்சில் வந்து போட்டு விட்டேன். அப்பா இருந்தாருப்பா, அது மாதிரி சர்ச்சுக்கு போல சர்ச்சு முடிச்சு போச்சு, அடுத்த தலைமுறை இல்லை, அந்த தலைமுறை கிடையாது, அப்பாவோட க்ளோஸ் அப்படி இருக்கக்கூடாது. நான் அப்பா பாசுடைய வீட்டுல நான் பேச ஆரம்பித்தேன். அது பிறகுதான் மாநில குழந்தையை கலந்து கொடுப்பாங்க. ಇದೇನೇ ಪೌಲ್ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರ ಮಗನ ಬಳಿ ಮಾತನಾಡಿದ್ರು. ನಂತರ ದೇವರು ಅವರಿಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. என் ரட்சிப்பு ದೇವರು ಒಂದು ರಕ್ಷಣೆ தலைமுறை தலைமுறை ತಲೆಮಾರುಗಳಿವೆ. தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். வஸ்திரத்தை போல அடித்து அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, ம். அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். ம். என்னுடைய நீதியோ என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். 6 தலைமுறை இருக்கிறது. 6 தலைமுறைகள், 3 ಸಾವಿರ தலைமுறைகள். ತಲೆಮಾರುಗಳು. எத்தனை வருடங்கள் இருக்கும் தலைமுறை? ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ತಲೆಮಾರುಗಳವರೆಗೂ ಇರ್ತಾರೆ. ஆமென். அடுத்தது ಮುಂದಕ್ಕೆ ನೆಕ್ಸ್ಟ್
அதனால்தான் நீங்க செவி கொண்டு வாங்க. வரும்போது எது கொண்டு வரணும்? செவி கொண்டு வரணும். கை வைத்துருங்க, செவி கொண்டு வரணும். ஒண்ணு, ரெண்டு, ஆமாம், செவியை கொண்டு வரணும். நான் பாஸ்டர் செவியில தான் அடி வரணும். ஹalleluya. ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயா 55 எசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள். எப்படி வரணும்? என்னிடத்தில் செவியை சாய்த்து சச்சிங்க செவியை சாய்த்து இப்படி வரணும். இங்க பாருங்க, இப்படி வரணும். சச்சிங்க வரணும். சரி சாய்ந்து கொண்டாரு. ಕಿವಿ ಕೊಟ್ಟು சில சொல்லுவாங்க பாருங்க, பாட்டு என்ன பாட்டு பாடுறாங்க அது காது ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಬರುವಾಗ ನೀವು ಯಾವ ಹಾಡು ಹಾಡ್ತಾರೆ ಕಿವಿ ಕೊಡು. சரி நான் கேட்கிறேன். நீங்க வரும்போது என்ன பாட்டு நான் ஓடி இருந்துச்சு, என்ன பாட்டு பாடி நான் வசிப்பேன். ನೀವು ಬರುವಾಗ ಯಾವ சரி கொண்டு வரல, நீங்க மாத்தலாம். நீங்க வந்தீங்கன்னா சரி சாயில ನೀವು ಬಂದ್ರೆ ಅದು ಕಿವಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? நான் வரும்போது என்ன சொல்லுங்க. ஆமென். கரெக்ட் லைன். ஹalleluya. ஆரம்பம் பண்ணுங்க. ஆரம்பிக்க முன்ன வந்தாங்க. நீங்க வரும்போது என்ன பாட்டு பாடுங்க? எந்த சாங் பாடுங்க? நம்ம சரி சாய்ந்து வரணும். ஆமென். ஹalleluya. சரி சாய்ந்து எனக்கு வாருங்கள். ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಮನೆಗೆ ಬನ್ನಿರಿ. கேளுங்க. ಕೇಳಿರಿ. அப்பொழுது ಆವಾಗ உங்க ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரன் நிச்சயமான இவைகளை உங்களுக்கு நிச்சயம் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். ஆமென். நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபையும் கிருபையும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ಶಾಶ್ವತವಾದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். சுபத்திரமா இருக்குது யாரு? தற்காலிகமான உடன்படிக்கை. யார் சுபத்திரமா இருக்கிறீங்க? சுபத்திரமா. ಯಾರು ಸ್ವತಂತ್ರರಾಗಿದ್ದೀರಾ? காந்தி சுபத்திரமாகிட்டு எத்தனை வருஷம்? 1 வருஷம். ரெண்டு பரவாயில்லையே. வேற அப்புறம் தொட்டேன் உங்களுக்கு ஏச பறிச்சு முடிஞ்சு சொல்லுங்க. டிவியை தட்டி ஏசப்பா ரட்சணை கொடுத்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏசப்பா ரட்சணை கொடுத்து எத்தனை வருஷம்? நான் நடந்தது சொல்லுப்பா. எப்ப நடந்தது? நேற்று லட்சுமி குட்டி சொல்லுகிறார்கள். கை தட்டுங்க. தொண்ணூத்தெட்டுல கை தட்டிட்டா. சரி, கை தட்டிட்டா. இந்த படத்தை கொண்டு இல்லையா? இந்த படத்தை கொண்டு மாட்டீங்க. நான் தான் படத்திலே கொண்டு இருக்கல. படத்துல அந்த உலகத்தில் படம் தான் படத்துல பண்ணுறீங்க. இது படத்துல பண்ணுங்க. சந்தோஷமா போய் செத்து போய் ஆயிடுச்சு மனுஷன். செத்து போட்டு படத்தை நான் ஆமென். போட்டோம். ஹalleluya. அப்படி பண்ணா என் வயசு கம்மியாகும். அப்ப என் வயசு குறையும். ஆமென். ஹalleluya. பிடிங்க. 1995 ஈஸ்டர் பிறந்த நாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பிறகு பாஸ்டர். ஆமென். சங்கீதம் 78:1. ಕೀರ್ತನೆಗಳು 78:1. என் ஜனங்களே ஆ. என் உபதேசத்தை கேளுங்கள். அதுதான் சீரியஸா இருக்கணுமா? என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனத்துக்கு நல்லா கவனிங்க. என் வாயின் வசனத்துக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். ஆமென். எதுக்கு பார்? வாய் வசனத்துக்கு உங்கள் செவிகளை உங்கள் சாயுங்கள். செவிகளை சாய்கள். ஆமென். வாய் வசனத்துக்கு உங்கள் செவிகளை சாய்க்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அதுதான் உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்கள் செவியை சாயணும். ನಿಮ್ಮ ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. ஹalleluya. 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 ஹalleluya.
68வது செட்டில் இருக்கிற 1வது சாமி சொல்கிறது ಕೀರ್ತನೆಗಳು 28 ಒಂದನೇ ನನ್ನ ಜನರೇ கேளுங்கள் ನನ್ನ ಉಪದೇಶ என் வாயை வசனத்துக்கு உங்கள் செவியை ನನ್ನ ನುಡಿಗಳನ್ನು ಲಾಲಿಸಿ என் வாயை என் வாயின் வசனங்களுக்கு யார் படிக்கிறா ஆண்டுக்குள்ள இல்ல நம்ம உள்ள படிங்க யார் படிக்க முடியுது எல்லாம் தூபை படிங்க தமிழ் ಕೀರ್ತನೆಗಳು 78 1 என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். ನನ್ನ ಜನರೇ, ನನ್ನ ಉಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. அடுத்த வசனம் என் வாயை ஊமைகளால் திறப்பேன், என் வாய்களை உண்மையாக திறப்பேன் பூர்வ காலத்து பூர்வ மறைபொருள்களை காலத்தில் மறைபொருளை வெளிப்படுத்துவேன். என்னவா பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். நீங்க அந்த தூரம் கேட்கறதால வேற படிச்சீங்க மறைபொருள் நம்ம நல்லா அவங்க ஜோர வாசிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கேட்கறீங்க யாரும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க ஆமென் என் வாயை உண்மையாக திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். என் ஜனங்கள் என் உபதேசம் கேளுங்கள் ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಿರಿ ஆண்டவருடைய உபதேசம் விசேஷமானது வளர்ந்துள்ளது அது காலுக்கு தீபம் வெளிச்சமா இருக்கிறது ದೇವರ ಒಂದು ಉಪದೇಶವು ವಿಶೇಷವಾದದ್ದು ಕಾಲಿಗೆ ದೀಪವಾಗಿದೆ இந்த பூமி எங்காவே ஆனாலும் கூட ಈ ಭೂಮಿ ಏನೇ ಆದರೂ நம்ம நிமித்தம் ನಮ್ಮ உங்க ನಿಮಿತ್ತ நிமித்தம் ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತ இந்த பூமி இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஹalleluya உங்க நிமித்தம் ரட்சிக்கப்படுவார்கள் ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಜನಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக ದೇವರು இருக்கிறார் ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವ வாக்கிய 2:5 கூட வாசிக்கிறோம் ಅದಕ್ಕೆ 2:1 ಓದೋಣ 2:5 வாசிக்கிறோம் 2:5 ಓದೋಣ. ஹalleluya ரட்சிப்பு நமக்கு ரொம்ப அவரோடு முக்கியம் பண்ணின ஆ. என் உடன்படிக்கை ஆ. ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவரோட பண்ணின என் உடன்படிக்கை எப்படி இருந்துச்சுப்பா? ஜீவனும் ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஜீவனும் சமாதானமா இருந்தது ஆண்டவருடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது ದೇವರ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಯಾವ ஜீவனும் சமாதானமா இருந்தது. ம், அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு அதுதான் பாருங்க முக்கியமானது ஆ, ಮುಖ್ಯವಾದ அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். ஆமென் அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். யார் நாமத்துக்கு என் கர்த்தர் நாமத்துக்கு ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ பயந்து இருந்தான் ಭಯಪಟ್ಟು ಇದ್ರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಕು. ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எபேசியர் கூட 2ஆம் அதிகாரம் கூட வாசிக்கலாம் ಎಫೆಸ ಬರೆದ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದೋಣ. 5 வசனங்கள் 2:5. அக்கிரமங்களில் ಸತ್ತವರಾಗಿದ್ದ அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದನು. அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்ம யார் மரித்திருந்தோம் ನಾವು ಯಾರು ಸತ್ತವರಾಗಿದ್ದೀವಿ. எதுல அக்கிரமங்களில் அக்கிரமங்களிலே ಅಕ್ರಮ ಮಾಡುವುದರಲ್ಲಿ. ஆனால் ಆದರೆ அவன் எனக்கு ಇವತ್ತು கிருபையினாலே கிருபையினாலே ಕೃಪೆಯಿಂದ ரட்சிக்கப்பட்டு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ மகனாக ಮಗನಾಗಿ மகளாக ಮಗಳಾಗಿ இருக்கிறோம் ಇದ್ದೀವಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளுக்கு வைத்த தயவினாலே நல்ல காணிக்க அவங்க வைத்திருந்த தயவினால நம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆ. நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கைது கத்திர துணைகள் பெற்றுள்ளோம் ಕರ್ತನ
தாவೀದು ರಾಜ ಕರ್ತನೋடு இருந்தான். ದಾವೀದ ರಾಜನು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇದ್ದನು. அவன் ரட்சித்துக் இருந்தான். ಅವನ ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ அவன் பயப்படவில்லை. ಅವನು ಭಯಪಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் பயப்படவே இல்லை. ಅವನು ಭಯಪಡಲಿಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡಿ. உங்க ரட்சிப்பு ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯು விசேஷமானது. ವಿಶೇಷವಾದದ್ದು. தேவன் நமக்கு அடைக்கலமும் ದೇವರು ನಮಗೆ ದೇವರು பலனும் ಬಲವು ஆபத்து காலத்தில் ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ அனுப்புல துணைவாயிருக்கிறார் என்று சங்கீதம் 46 சொல்கிறது. ಕೀರ್ತನೆಗಳು 46 ಒಂದರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. வாசிங்க. தேவனுக்கு அடைக்கலமும் பலனாய் ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯವೂ ಬಲವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஆபத்து காலத்தில் ಆತನು ಅನುಕೂಲವಾಗಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು துணைமானவர். ಸದಾ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு ஆண்டு அடைக்கலமா இருந்து நம்மை காக்கிறார். ದೇವರು குடும்பத்தை காக்கிறார். வீட்டை காக்கிறார். பிள்ளைகளை காக்கிறார். போகும் வரவு காக்கிறார். ஹalleluya. ஆபத்து காலத்தில் ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ அனுகூலமானவர், ಅನುಕೂಲವಾದವರು, துணைமானவர், ಜೊತೆಗಾರನು, துணைமானவர். ಜೊತೆಗಾರನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகிய பூமிகளை மாறினார். ಆದ್ದರಿಂದ மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தார்கள். ಬೆಟ್ಟಗಳು ಸಮುದ್ರಗಳಿಗೆ ಹೋದವು. போனார்கள். ஆமென். அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ಆದ್ದರಿಂದ ಭೂಮಿಯ ನಡುಗಿದರು, ಬೆಟ್ಟಗಳು ಸಮುದ್ರದೊಳಗೆ ಮುಳುಗಿ ಹೋದರು, ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ தேவன் அதில் நடுவில் ஐந்து இருக்கிறார். ದೇವರು ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அசைந்து அது அசையாது. அசையாது. அதிகாலையிலே அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவனுக்கு சகாயம் பண்ணுவார். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய யாருக்கு ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಯಾರಿರುವುದು? நம்முடைய யாருக்கு தேவன் ನಮ್ಮೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? சொல்லுங்க. நம்முடைய யாருக்காங்க ನಮ್ಮೊಳಗಡೆ ಯಾರಿರುವುದು? ஏதாவது சொல்லுங்க. நம்முடைய யாருக்காங்க ಹೇಳಿದ சேனைகளின் கர்த்தர். நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. சொல்லுங்க. நம்முடைய இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய இருக்கிறார். சொல்லுங்க. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் பயப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಭಯಪಡ್ತೀರಾ? ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ ஆயிடுமா? ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬಿಡುತ್ತಾ? இயேசுவுக்கு தெரியாத வராத நோய் ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಏನು ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ. வந்தாலும் பயப்படாதீங்க. ಬಂದರೂ ಭಯಪಡಬೇಡಿ. அது மாற்றுதான வரல. ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ சேனைகளின் கர்த்தர் ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ நம்மோடு இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. எதுவுமே சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சொல்றாங்க நம்ம அன்னைக்கு படைய வந்து கொண்டிருக்குது. ನಿಮ್ಮನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಒಂದು ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವೇ ಬರ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? சேனைகளின் கர்த்தர். சேனை நமக்கு இருக்கு. ಯೆಹೋವನು நமக்கு யாருக்காக? ನಮಗೆ ಯಾರು? சேனைகள். சேனைகள். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ நம்ம என்ன ಯೆಹೋವನು பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்? சேனைகள்லாம் எழுப்பிடுவோம். தேசத்தை கலைக்கிடுவோம். புறப்படு. இந்தியாவின் எல்லையில் இயேசுநாமம் சொல்லிடுவோம். புறப்படு. 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 தேசத்தை கலைக்கிடுவோம். புறப்படு. அவன் எதிர்பார்க்கிறீங்க. ಎಷ್ಟು ಜನರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? சேனைகள் தேவன் நம்மோடு இருக்கிறார். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ கூப்பிட்டா ನೀವು ಕರೆದ್ರೆ சொல்லுங்க. நான் கூப்பிட்ட சேனை வரும். சொல்லுங்க. ನಾವು ಕರೆದ್ರೆ ಸೇನೆ ಬರ್ತದೆ. சொல்லுங்க. கூப்பிட்டா சேனை வரும். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயம். ಭಯ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயம். ಯಾವುದು ನೋಡಿದ್ರು ಭಯ ಭಯ ಭಯ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு பயம்? ಯಾರು ನೋಡಿದ್ರು ಭಯ. ಟಾಯ್ಲೆಟ್ ನೈಟಲ್ಲಿ ಭಯ. ಬಾತ್ರೂಮ್ ಚಾರ್ಜ್ ಪರಿಗಿದ್ದಂತ ಬಾತ್ರೂಮ್ನಲ್ಲೇ ಸೈತಾನ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ವಾ? ಅಣ್ಣ ದಾವಿದ ಕೊಡಾರು ಬರ್ತಾನೆ. ನಾವಿದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ.
7:27 எனக்கு விரோதமாய் ஒரு பாலை இறங்கினாலும் என் இதயம் ஒரு ஊரே வந்தனும் ஊரே பக்கணும். என் இதயம் அதை நீங்க சரி பண்ணணும். அது செய்யக்கூடாது. நீங்க ரெண்டாவது போடுறது அடிக்கலாம் பார்க்கலாம்ன்றதுலாம் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க தான் மாட்டிப்பீங்க. சரி நீங்க இதோ பண்ண யார் பேசுறா? ನಮಗೆ ನಮ್ಮ ಕುರಿತು ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೋಸ್ಕರ ಕರ್ತವ್ಯ நீ ಇದೆ. போற டாக்டர் சரியில்லை இருக்காங்க. ನೀವು ಹೋಗುವಂತ ಡಾಕ್ಟರ್ ಸರಿ ಇಲ್ಲ. உங்களுக்கு டாக்டர் சொல்வார் இந்த மருந்து இந்த மருந்து கொடுக்குவார். அது உண்மை. ஆமென். Hallelujah. ஹalleluya. நாம் போற டாக்டர் வேற மருந்து கொடுத்துருவான். ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬೇರೆ ಬೇರೆ நம்ம டாக்டர் கூட கொடுக்குது. ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ನ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ கட்டபிட்டு வேற மருந்து கொடுக்குறாங்க. ಡಾಕ್ಟರ್ಗೆ ಮಾತಾಡಿ ಬೇರೆ ಮದ್ದನ್ನು ಕೊಡುವ இப்ப ರೀತಿ தாமிரபரணிக்கு ஒரு பலம் என்னன்னா தைரியம். ಧೈರ್ಯ. ஆமென். Hallelujah. கர்த்தரே வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சொல்லுங்க. ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೆ? நான் யாருக்கு பயப்படுறேன்? தமிழ் வாசிக்கலாமா? கர்த்தரே வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சொல்லுங்க. சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. இங்க இருந்து யார் பயப்படுறீங்க? யாருக்குள்ள பலம் இல்லை அவங்க சோர்ந்து விடுவாங்களோ ಯಾರಲ್ಲಿ ಒಂದು ದೇವರಿಂದ ಶಕ್ತಿ ಇಲ್ವಾ ಅವರು சோர்ந்து வரும். சோர்ந்து போகக்கூடாது. ಸೋಲುವಿಕೆ ಬರುತ್ತೆ. ஜெயிக்கணும். ಜಯಿಸಬೇಕು. நீ என்ன ஜெயிக்கணும்? ನೀವೆಂದು ನಿಂತರೆ ಜಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. கர்த்தரே வெளிச்சமும் ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಬೆಳಕು ரட்சிப்புமானவர். ರಕ್ಷಣೆ ಆಗಿದ್ದಾನೆ. யாருக்கு பயப்படுது? ಯಾರಿಗೂ ಭಯಪಡಬೇಡ. கர்த்தரின் ஜீவனும் ಯೆಹೋವನ ಪ್ರಾಣ பெலனானவர். யாருக்கு நஞ்சுவே? ಯಾರಿಗೆ ಹೆದರುವುದಿಲ್ಲ. யாருக்கு நஞ்சுவே? ಯಾರಿಗೂ ಇದು ஹalleluya. Hallelujah. நீங்க கூப்பிட்டவங்கதான் கூப்பிட்டவர் ಕರೆದ್ರೆ ಬರ್ತಾರೆ. என் சத்துருக்கள் என் பகைச்சர்கள் பொல்லாதவர்கள் என் நாமத்தை பட்சிக்கு என்னை நெருங்கையில் அவர்களே இருக்கிறார்கள். ದುಷ್ಟರು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಲು ಅಕ್ರಮ ಮಾಡುವಾಗ ತಾವೇ ಮುಗಿಸಿ ಬೀಳುವರು. ஆமென். ஹalleluya. Hallelujah. உன்னோடு இருப்பவன் ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವವರು மிக பெரியவன். மிக பெரியவன். நம்முடைய மிக பெரியவன். ನಮ್ಮೊಂದಿಗಿರುವವರು ಅತಿ ದೊಡ್ಡ ದೇವರು. ஆமென். ஹalleluya. Hallelujah. நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕರ್ತನಿದ್ದಾನೆ. நம்முடைய தேவன் இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நம்ம மத்தியில் இருக்கிறபடி நான் ನಮ್ಮ அசைக்கப்படுவேன். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾವು ಕದಲುವುದಿಲ್ಲ. நான் அசைக்கப்படுவேன். ಕದಲುವುದಿಲ್ಲ. நான் அசைக்கப்படுவேன். ಕದಲುವುದೂ ಇಲ್ಲ. ஆமென். ஹalleluya. Hallelujah. பிரியமான தேவனே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்மோடு இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ಅದನ್ನು? ஆமென். Hallelujah. அவர் சேனையை பார்க்கிறீங்களா? ಅವರ ಸೇನೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? யார் பார்க்கிறீங்க? ಯಾರು ನೋಡಿದ್ದೀರಾ? அவர் சேனை பார்க்குமா? நமக்கு விரோதமா எழும்பும்போது, ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳುವಾಗ, நம்ம சபைக்கு விரோதமா எழும்பும்போது, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೋಳುವಾಗ ஐயோ வந்துட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர் என்னாச்சு? ಏನಾಯ್ತು ಪಾಸ್ಟರ್? என்னாச்சு? யாரு பார்க்கலாமா? ಯಾರು ನೋಡ್ಬಿಡೋಣ? வேண்டாம். நாங்க வேண்டாம் சொல்லினா வந்துட்டே இருக்கிறாங்க. ஆமென். ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಪಾಸ್ಟರ್ யாருமே கூப்பிடல. ಯಾರನ್ನೂ ಕರೆದಿಲ್ಲ ಹೋಗಿ. ஆமென். Hallelujah. அதான் சொல்றாரு. ಇದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாத்திராகமம் 14:13 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களை இது பண்ணுவார். நீயோ சும்மா நீ இருப்பாய். சும்மா இரு. ஆமென். ಕರ್ತರು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸುಮ್ಮನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களை இது பண்ணுவார். நீ சும்மா இரு. ಕರ್ತನು ಯೆಹೋವನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ, ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். என் ரட்சிப்புமானவர். ಯೆಹೋವನೇ ನೀನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದೀಯ. யாருக்கு பயப்படே? ನಾನು ಯಾರಿಗೂ ಭಯಪಡಬೇಕಿಲ್ಲ. கர்த்தர் ஜீவனும் பெலனானார். யாருக்கு யாருக்கு? ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಆಶ್ರಯ ಸ್ಥಾನವು ನೀನೇ, ಆದ್ದರಿಂದ ನಾನು ಯಾರಿಗೂ ಹೆದರುವುದಿಲ್ಲ. ஆமென். எப்ப நமக்கு பிரஷர் கம்மியா தெரியுமா? எப்ப டென்ஷன் பிரஷர் அதிகமாகும்? பயம்தான். ಯಾವಾಗ ಟೆನ್ಷನ್ ಪ್ರೆಷರ್ ಭಯ ಯಾವಾಗ ಆಗುತ್ತೋ, நிறைய ஓடாது. என்ன செய்யணும் தெரியாது. ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಗೊತ್ತಿರಲ್ಲ. பைபிள் வசனம்லாம் அப்புறம் மறக்க ஆரம்பிச்சிடும். ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವೆಲ್ಲ நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುವಾಗ உங்களை எழுப்புவார். ನಿಮ್ಮನ್ನು ಎದುರಿಸ್ತಾ ಇದೆ. நான் அனுபவிச்சிருக்கிறேன்.
சும்மா சொல்லல. ஆமென். ஹalleluya. நீங்க சும்மா இருக்கீங்கன்னா ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಲ್ಲ. எப்ப எடுக்கிறீங்களோ அப்பதான் அற்புதத்தை காண முடியும். ಯಾವಾಗ ಎದ್ದೇಳ್ತೀರೋ ಅವಾಗ ನೀವು ನೋಡು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்காக நீங்க ஊழியம் செய்றீங்கன்னு தெரியாது. ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ತಿರೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஊழியம் செய்றார். ಆದರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ தெரியுமா? தன் பிள்ளைகளுக்காக எப்போதுமே தன் தேவதூதரை அனுப்பி ஊழியத்தை செய்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ದೇವದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ಅವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பேதுரு சொல்றார் ஆண்டவர் ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ ದೇವರು 16 17 19 ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16 16 18 19 18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த சீமோன் பேதுரு விடுவித்தமாக நீ ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 16 13 வாசிக்கும்போது பின்பு இயேசு 13 ಓದುವಾಗ பிலிப்பு திசையில வந்தபோது நம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ದೇವರು ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಯಾರೆಂದು ಹೇಳುತ್ತೀರಿ? அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆமென். போகட்டும். ಹಾಗೆ யார் என்ன சொல்லட்டும். ಯಾರೇನೇ ಹೇಳಲಿ. அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರೆಂದು ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. ஆமென். நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை ஜீவன் உள்ளது. என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லட்டும் அம்மா? ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದೀರೋ ஆமென். ஹalleluya. ಹalleluya. சொல்வதற்கு நாம் போதாது. ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಒಂದು ನಾಲಿಗೆ ಸಾಲದು. நீ சீமோனாய் பேதுருவாய் பிடித்தமாக நீ சீமோன் பேதுரு பிடித்தமாக நீ ஜீவ தேவனுடைய தேவனுடைய குமாரனாகிய குமாரனாகிய கிறிஸ்து ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ನೀನೇ ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು, ನೀನೇ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಮಗನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. இப்போ நீங்க சொல்லுங்க, ಇವಾಗ ಹೇಳಿ, நீங்க வியாதிகளுக்கு அவர் யார்? ಯಾರಿಂದ ಇದ್ದೀರಾ? மருத்துவர். நல்ல ஒரு மருத்துவர். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ವೈದ್ಯನು. கடனாளிக்கு யாரவர்? எஜமான். ಸಾಲಗಾರರಾಗಿರುವವರಿಗೆ ಯಜಮಾನನು. பிரச்சனை உள்ளவர்களுக்கு அவர் யார்? ಸಮಸ್ಯೆ ಇರುವವರಿಗೆ நியாயவிதி நீதிபதியுமா. ನ್ಯಾಯಾಧಿಪತಿ. உபத்திரம் உள்ளவர்களுக்கு அவர் யார்? ಉಪದ್ರವದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಯಾರು? யாரு? பொறுமையுள்ளவர். உபத்திரமானவருக்கு தகப்பன். ಉಪದ್ರವದಲ್ಲಿ அவர் நல்ல ಇರುವವರಿಗೆ தகப்பன். ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. உலக பிரேதமான தகப்பனாங்க. ಲೋಕ ರೀತಿಯಾದ ತಂದೆಯಲ್ಲ. நல்ல தகப்பன். ஆறுதல் தெய்வம். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂತೈಸುವ ಆಲೋಚನೆ ಕೊಡುವ ದೇವರು. ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತ ದೇವರು ತಂದೆ. நீங்க இயேசு யாருன்னு சொல்றீங்க? ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಯಾರಂತ ಹೇಳ್ತೀರಾ? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இயேசு யாரு? நான் உடனே சொல்றேன். ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். அவர் தானே என் உயிர் அப்படின்னாங்க அவரு. ಅವರೇ ನನ್ನ ಜೀವ, ನನ್ನ ಜೀವನೇ ಅವರು. ஆமென். சொல்லுங்க. எப்படி? பத்து நிமிஷம் இயேசு இடுறது ஏ சொல்லுங்க. சு இயேசு அதான் போச்சு. மூச்சு இழுத்து போனா இது சும்மா இல்லையா? அவர் பார்த்து சொன்னாரு, திரும்ப போயிடுச்சு. அவர் என்னது சொல்ல மாட்டேங்கிறாரு. இயேசு எடுத்து விட்டா இயேசு. உங்க மூச்சே இயேசு. மைக்ல பாருங்க. இயேசு இருந்தார். இயேசு இயேசு இயேசு. ಇರುವಾಗಲೇ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ. உங்க உசுர் தான். இந்த உசுர் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நாங்க பயப்பட மாட்டோம். ಭಯಪಡಬೇಡ. எத்தனை பயப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಭಯಪಡ್ತೀರಾ? கர்த்தரை வெளிச்சம் மாட்டோம். ಕರ್ತನಿಗೆ ಬೆಳಕು
யாருக்கு யாರಿಗೆ யாருக்கு ಯಾರಿಗೆ பயப்படு ಭಯಪಡುವುದು கர்த்தரே ஜீவனும் பெறனான ಕರ್ತನಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸ்தோத்து கொடுப்பாரு ಈ ಸ್ತೋತ್ರ ಹೋಗ್ತಿರಬಹುದು. அப்பா கோட் மாதிரி ஆமென். நீ பார்க்கல ஆமென் அப்ப ஆரோக்கியம் இருப்பாரு ಸಂಡೇ ಸುದ್ದಿ ಸಿಗುತ್ತೆ ನಮ್ಗೆ. ಈ ಕಷ್ಟ ದುಃಖ ನೀವು ದುಃಖ ಪಡ್ಬೋದಲ್ಲ நீங்க அடம்புடமா அவர் கைக்கு மேல வந்து நீங்க ஆராதனை கை போடுவாங்க ನೀವು ದುಃಖದಲ್ಲಿರುವಾಗ ನೀವು ಅಳುವಾಗ Hallelujah. ವೇದನೆಯಲ್ಲಿರುವಾಗ ದೇವರ நீ சோர்ந்து போகாம இருந்தா உங்க மேல கை போடுவாங்க ನೀವು ಸೋತು ಹೋಗದೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕ್ತಾರ. ஆமென் துக்கப்படுற நீங்க ದುಃಖ ಪಡುವಂತ ನೀವು வாக்கியமா ವಾಕ್ಯಗಳು துயரப்படுற நீங்க வாக்கியமா ಕಳವಳಗೊಳ್ಳುವಂತ ಕಷ್ಟಪಡುವಂತ ನೀವು ಧನ್ಯರು. காதல் அடிக்கடிக்க உங்க மத்தியில வாசம் பண்ணுகிறவர் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ದೇವರು இப்போது வர போறாரு ಇವಾಗ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஒரே வசனம் சங்கீதங்களை வாசிக்கிறோம் 68 லாஸ்ட் வசனம் லாஸ்ட் கடைசி வசனம் ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧಾಲಯದಲ್ಲಿರುವ ನೀನು ಮಹಾಭಯಂಕರನು. ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಜೆಗೆ ಪರಾಕ್ರಮವನ್ನು ದಯಪಾಲಿಸುವನು. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாக விலகுகிறார் ஈஸ்வரவின் தேவன் ஆமென் விலகையும் சத்துவத்தையும் அருகிறார் ஆமென் ஹalleluya பலம் சத்துவத்தையும் தருகிறது இப்போ வர போகிறார் ಇವಾಗ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க வர போறாரு ಎಲ್ಲಿಂದ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ எங்க ಇದ್ದಾರೆ? போறாரு ಎಲ್ಲಿಂದ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ பரிசுத்த ಇದ್ದಾರೆ? ಪರಿಶುದ್ಧ ஸ்தலத்திற்கு வர போறாரு ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಿಂದ ஹalleluya தேவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர போகிறார் ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಿಂದ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன் நிற்கலாமா ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ. எதுக்கு வாங்க